நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? Amazon மாரியான ஆப்ஸ்லாம் வந்து எப்படி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ வந்து ஸ்டோர் பண்றாங்க. அத வச்சு எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னுட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, SQL. இதுதான் வந்து ஒரு கொரி லாங்குவேஜ்னு சொல்லலாம். இப்போ அந்த SQL வந்து எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு கிரியேட் டேபிள் யூசர்ஸ்னு போட்டுட்டு 3 டேட்டா டைப்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். இங்க ஐடின்றது தான் வந்து யூனிக்கா இருக்கும். ஏன்னா நேம் நம்ம யூனிக்கா வைக்க முடியாது. ஒரே மாதிரியான பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஐடின்ற ஒரு விஷயத்தை யூனிக்கா கிரியேட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து டேபிளை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா 2 யூசர்ஸை வந்து என்ட்ரி போடுறேன். ஒருத்தவங்க வந்து பெரிய அவங்களோட ரோல் வந்து இன்ஜினியர், இன்னொருத்தர் வந்து ராஜா, அவரோட ரோல் வந்து டிசைனர். இப்போ அதில் இருக்க எல்லா டேட்டாஸுமே நான் வந்து பார்க்கணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ்னு போட்டோம்னா என்னால் வந்து பார்க்க முடியும். இதுலேயே வந்து ஐடியை பேஸ் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். நான் வந்து நேம் வந்து பார்க்கணும். அந்த யூசரோட ஐடி பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்தனா எனக்கு அந்த பர்டிகுலர் யூசரோட நேம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்டர் பை நேம் லிமிட் 1 அப்படின்னு போட்டேன்னா நேமை வச்சு எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணும். ஏபிசிடியில் பிக்கு அப்புறம் தான் ஆர் வரும். அதனால வந்து பிரியான்றது ஃபர்ஸ்ட் வரும், ராஜ்ன்றது செகண்ட் வரும். ஆனால் இங்கே வந்து நான் லிமிட் 1ன்னு போட்டிருக்கனால எனக்கு ஒன்னத்தை மட்டும் லிமிட் பண்ணி காட்டும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்டேட் அண்ட் டெலிட். நான் வந்து ராஜ்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து லேட்டராக அவரோட ஃபுல் நேமை வைக்கணும்னு நினச்சி ராஜ்குமார்னு சேஞ்ச் பண்ணுறாருன்னா இந்த மாதிரியான அப்டேட் கொரி தான் வந்து ஆப்ஸ் ரன் பண்ணும். ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்படி பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸை ஆப் வந்து அவங்க கோட் எழுதி அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம ஜஸ்ட் யூஐயில் மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இதை பேசிக்காக CRUD ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா CRUD ஆப்ரேஷன்ஸுமே ஏபிஐ கால் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏபிஐ இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ரிலேட்டட் வீடியோஸில் ஏபிஐ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிட் கமாண்ட் எதுக்குன்னா ஒரு யூசர் வந்து இன்கேஸ் அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வேணாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம இந்த டெலிட் கமெண்ட்டை போட்டு ஐடி வச்சு டெலிட் பண்ணிக்கலாம். இங்க எல்லாமே வந்து மேஜரா யூஸ் பண்றது ஐடி தான். ஒரு யூசர் டேபிள், ஒரு ஆர்டர் டேபிள் இருக்கு. ஒரு யூசர் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு யூசர் ஒரு ஆர்டர் கூட பண்ணிருக்கலாம். அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இந்த யூசர் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த ஜாயின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க யூசர் நேமையும் ப்ராடக்டையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு டேபிள் வந்து யூசர்ஸ்லயும் ஜாயின் வந்து ஆர்டரையும் பண்றேன். நான் எதை பேஸ் பண்ணி அந்த டேட்டாஸை காட்டணும்னா யூசர் ஐடியும் ஆர்டர்ஸ்ல இருக்க யூசர் ஐடியும் சேமா இருந்தா அதை ஜாயின் பண்ணி எனக்கு அந்த டேட்டாவை காட்டுன்னு சொல்றோம். கீழே பாருங்க பிரியான்றவங்களோட யூசர் ஐடி வந்து ஆர்டர் டேபிள்ல இருக்கு. ஸோ இவங்க லேப்டாப் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு காட்டுது. இன்கேஸ் பிரியான்றவங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னா அந்த மல்டிபிள் ப்ராடக்ட்ஸுமே அவங்க பேர் போட்டு கீழே அப்படியே அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஜாயின்ஸ். இந்த மாதிரி நிறைய ஜாயின்ஸ் வந்து இருக்கு. இந்த 6 கமெண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் பர்டிகுலரா அந்த 6 கமெண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க.